காலங்களில் எந்த குளமே நிறையறதில்லை. அதே போல பேரூராட்சிகள்ல, ஊராட்சிகள்ல, நகராட்சி, மாநகராட்சிகள்ல கழிவு நீர் அதிகப்படியாக நேரடியாகவே நொய்யல் நதியில் போய் கலக்குது. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். முதல் கட்டமாக நீங்க வளரும் நாடுகிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா நதி அழிவு தான். அதாவது 1960களிலேயே இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நதியுமே தொழிற்சாலை கழிவுகள், மக்கள் கழிவுகள், சீரழித்த நதிகள் தான். ஆனா வளர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு அது நம்மள மாதிரியே நதி மீது ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. நதி நமக்கு தேவையான ஒரு உணர்வு ஏற்பட்டு நிறைய இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் அனைத்து தொழிற்சாலைகளை நிறுத்தி தண்ணீரை சுத்திகரிக்க விட்டு குப்பை கொட்டுவதை நிறுத்தி இன்று மற்ற வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது இந்த சுத்திகரிப்பு முயற்சி தான். மையலுக்கு நாம் அது மிக முக்கியமா நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு நிலையங்கள். மையலாறு நன்னீர்காணி இயக்கத்தின் சார்பாக மையல் கரையில் உள்ள அத்தனை பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் உள்ள ஊராட்சி தலைவர்கள் மற்றும் செயலாளர்களை சந்தித்து நாம் இந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். முதல் கட்டமாக கோரிக்கையாகவும் அடுத்த கட்டமாக போராட்டமாகவும் நம்ம இதை முன்னெடுத்து செல்ல கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு விதையாக இந்த சாமலவரம் பகுதியிலிருந்து நாம் இங்கு ஆரம்பிக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு இங்கு தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இந்த கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா முதல் கோரிக்கையாகவே நம்ம இங்கே வச்சது தொழிற்சாலைகளிலிருந்து வர கழிவு நீரை தடுக்கணும். ஏன்னா அது நச்சுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆற்றுல கலக்கும் பொழுது ரொம்ப அதிகமான நச்சு நீர் வருகிறது. விவசாயம் பயன்படுத்துறது இல்லை, கால்நடைகள் தண்ணி வருவதில்லை. ஆகவே தொழிற்சாலைகளில் வர கழிவு நீரை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். அதே போல மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவு நீர்களை எல்லாம் சுத்திகரித்து நொய்யலில் விட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, திடக்கழிவுகளை நேரடியாக கொண்டு வந்து எல்லாருமே நொய்யிலே கொட்டிடுறாங்க. இந்த பகுதிகளில் நோட்டீஸ் எடுத்துக்கும் போதும் கூட பெரும்பாலான சொன்ன கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரங்களில் எல்லாம் கடை சாத்தும் போதும் மற்றதெல்லாம் கூட்டிட்டு அந்த குப்பையை வலிச்சு கொண்டு போய் நொய்யில் நடாது கொட்டிடுறாங்க. தனியாக போகிறது. இது ஒரு இடத்துல இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். முதல்ல கரையில் கொட்டிட்டு அந்த குப்பை இப்போ நொய்யில் ஆற்றுக்குள்ள தண்ணிக்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் கழிவு நீர். ஏன்னா அவங்க பாருங்க கழிவு நீராக தெரியுது. சரி, இங்கே தானே குப்பையில தானே போடுறான், கழிவுகள் போடுறோம்னு நினைச்சுக்கிறாங்க. இப்படியே நம்ம அதை குப்பை கூடமாக கழிவு கூடமாக கொட்டி நதியை இன்னைக்கு கண்மணி அழிஞ்சு நிற்குது. ஆக இதை தடுக்க வேண்டும். இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் நேரடியாக சென்று எந்த மாற்று வழி இருக்குதுங்கிறத ஆய்வு செய்து அதை நாம் இங்கே குழுவாக ஏற்படுத்தி நாம் அதை செயல்படுத்த இருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா பாசன குளங்கள் நிரப்புதல் ஒரு சில பகுதிகளில் பெரிய பிரச்சனைகளினாலும் கூட பெருவாரியான குளங்களில் இந்த மீன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. மழைக்காலங்களில் தண்ணீர் திறந்துச்சுன்னா குடிச்சு விட்டுங்க சிரமம்ன்றாங்க. தண்ணி போனதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இல்லைப்பா, அண்ணன் சொன்ன மாதிரி செம்மடம்பாளையம் குளமாகட்டுங்க, மற்ற குளமாகட்டும் எதுவுமே முழு அளவில் எட்டவே இல்லைங்க. அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கழிவு தண்ணி தான். ஆக மழை காலங்களில் முழுமையாக நொய்யில் இருக்கிற தண்ணியை திறந்து விட்டுறணும். ஏன்னா தண்ணி வேகமாக அந்த நெல்தண்ணி உள்ள வரும்போது இங்கே இருக்கிற கழிவு தண்ணியை அடித்து தள்ளி வெளியேற்றி அந்த புது தண்ணி உள்ள வரதுக்கான ஒரு பராமரிப்பு பணிகள் எல்லாம் குளங்கள் உருவாக்க காரணமாக இருந்ததே விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும். இந்த குளங்களை பராமரிக்கும் உரிமையை திரும்பவும் விவசாய குழுக்களிடம் ஒப்படைத்து அதை பராமரிப்பதும் தண்ணீர் திறந்து வருவது எல்லாமே நேரடியாக விவசாயிகள் தான் இதை செய்யணும். ஏன்னா நம்ம தண்ணியை, நம்ம தோட்டம், நம்ம பயிர், நம்மளுடைய எல்லாமே நம்ம மண், அதை காக்கக்கூடிய உரிமை அந்த பாசன விவசாயிகளுக்கு இருக்கிறது. எனவே இந்த குளங்களை பராமரிப்பு உரிமையை அரசானது விவசாயிகளிடம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டு, அடுத்து நம்ம கோரிக்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. அண்டை மாநிலங்களைப் போல தமிழகத்தில் கல்லுக்கான உரிமை வேண்டும். நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எண்ணெயை வைத்தால் மட்டும் இல்லைங்க, இப்பதான் அந்த தேங்காய் இருக்குது. இது வரைக்கும் தேங்காய் விளையுது. அதை தாண்டி பார்த்தோம்னா எங்களுடைய காய்க்கு திறன் சும்மா குறைஞ்சி வச்சு ஒரு 50 காய் காய்க்கிற மரம் இப்போ 15-20 காய்கள் காய்க்குது. அப்போ நம்ம 40 காய்க்கு என்ன விலை, 50 காய்க்கு என்ன விலை வாங்கணுமோ எப்படி கணக்கு போட்டாலும் அந்த விலை தான் இப்போ நம்மளுக்கு வருது. ஆக எண்ணெய் வைத்திருக்கும் உழவர்களுடைய வருமானம், அது கல்லுக்கான அனுமதி. எனவே இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி அதே போல இந்த நோய்வாய்ப்பட்ட அந்த வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து நம்மளுடைய மரங்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டுங்கிற கோரிக்கையை வைத்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா மானியங்களை நேரடியாக வழங்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசடி இந்த மானியத்தை நேரடியாக வழங்க நடந்துட்டு இருக்குது. அதாவது பார்த்துட்டீங்கன்னா நாம் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க,
ஒரு சொட்டு நீர் ரோஸ் வந்து 2700 நீங்கள் மானிய தொகை வந்து 7000 ரூபாய் உங்களுக்கு மானிய தொகை மீதி கொடுத்துட்றாங்க. அதாவது இது ஒரு பெரும் பகற்கொள்ளை. இது ஒன்றுமில்லை. இப்போ நான் அக்ரி அந்த விவசாய நிகழ்ச்சி நடக்குதுங்க. நான் போய் அந்த ட்ரோன் ஒரு விலை கேட்குறேன், 7 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மருந்தடிக்கக்கூடிய அந்த ட்ரோன் 7 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அரசு மானியம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அந்த ஒரு கம்பெனி விலை விசாரிக்கிற 7 லட்ச ரூபா, மானியம் போக 3.5 லட்ச ரூபா. ஆனால் அதே நிறுவனம் இன்னொரு காரணத்தையும் சொல்லுது. என்ன தெரியுங்களா? இந்த விவசாய கண்காட்சியில் போட்டுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் 50% 3.5 லட்ச ரூபா. அப்போ என்ன, அந்த பொருளுடைய விலை 3.5 லட்ச ரூபா தான். இவங்க விலையை ஏற்றி மானியத்தை அவங்களே ஒரு கொள்ளை அடிச்சுட்டு மக்களுக்கு மானியம் கொடுக்குற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் விவசாயிகளுடைய பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பயிர் செய்வதற்கு தகுந்த மாதிரி ஒரு மானியங்களை நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். இதுதான் முறை. நிறுவனங்களுக்கு பல கோடி நீங்க ஒதுக்கிடுவீங்க, அவர்கள் தகுதியான பொருளை விவசாயிகள் கொடுக்கறதே இல்லை. இத்தனை விவசாயிகள் யாராவது ஒருத்தராவது அவங்க கொடுத்த அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. ஏதாவது ஒரு மருந்தாவது ஒரு வேலை செஞ்சிருக்குங்களா? எதுக்கு இத்தனை கோடி இது மருந்துக்கு? எனவே இந்த கோரிக்கையை நீங்க நம்ம வலுவாக வைக்கிறோம்.